கற்பனை ஃபைனலா ஜேபியில இருந்து கோலாலம்பூருக்கு வந்தாச்சு. கோலாலம்பூர்ல இருந்து இப்ப நம்ம இருக்க இடம் பத்து கேவ். வந்த உடனே மலேசியாக்காரனாவே மாறியாச்சு. ஓகே ஓகே. பத்து கேவ்ன்றது என்னன்னா சுண்ணாம்பு குகை, சுண்ணாம்பு மலை. அதாவது அந்த மலை வந்துட்டு எப்படின்னா சுண்ணாம்பு கற்களா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து அது வந்து சுண்ணாம்பு கல்லா மாறிடுச்சு. அதுல வந்து நம்ம அந்த பருவநிலை மாறும் இல்லைங்களா, அதுல வந்துட்டு மழை பெஞ்சோ இல்ல என்னவாவோ உள்ள வந்து ஒரு குகை ஒண்ணு உருவாயிடுச்சு. அந்த குகை உருவானதுல இங்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்கு வழி உருவாக்கி படி ரெடி பண்ணி இங்க முருகர் சிலையை கொண்டு போய் மேல கோயில்ல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மேல போய் முருகர் சிலையை பார்க்க போறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம். இதுல என்னன்னா மொத்தம் வந்து 272 படி. முருகன் சிலையோட ஹைட்டு வந்து 140 அடி. 272 அடி கடந்து உள்ள போனா மலைகளுக்கு குகைக்கு மத்தியில முருகன் உட்கார்ந்துருப்பாரு. அதை போய் பார்க்க போறோம். ஓகே, போய் பார்ப்போமா? வாங்க. இந்த சிலை இங்க கட்டினாங்கல்ல, இந்த சிலை கட்டினவங்க தான் எங்க ஊரு சேலம் ஆத்தூர் இருக்குல்ல, அங்க வந்து இப்ப அங்க ஒரு முருகர் சிலை வந்து அதிகமா இருக்குல்ல ஆத்தூர்ல. அங்க முருகர் சிலை வந்து உயரமான சிலை இருக்குல்ல, அதுதான் வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டாங்க. இதுதான் இருந்துச்சு. இது 140. அது 142 நினைக்கிறாரு. அதுதான் இப்போ வந்து உயரமான சிலை. இத கட்டினவரே தான் அதையும் கட்டிருக்காரு. அப்படிங்களா? இந்த சிலைய கட்டினவர் தான் சேலத்துக்காரா இருக்கீங்களே. நாங்க சேலம்னாவே அப்படிதாங்க. கோயில் வந்து 1991 வந்து கட்டியிருக்காங்க. சரியா? 1991 கட்டி 1998 இருந்து தைப்பூசம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு தைப்பூசம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வேர்ல்டுல ரொம்ப புகழ்பெற்ற தைப்பூசம் நடக்கிற, அதாவது நம்ம ஊர்ல என்னென்ன வந்து கொண்டாடுவோமோ முருகனுக்காண்டி இந்த வேல் குத்துறது, இது எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து இங்கேயும் பண்ணுவாங்க. ரொம்ப அப்பெல்லாம் வந்துட்டு ஃபேமஸா இருக்கும் ரொம்ப. இப்போ வந்து இவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருக்குல்ல, அப்பெல்லாம் இதுல வந்து படியில வந்து யாரும் நிற்க முடியாத அளவுக்கு. அப்போ வந்து இன்னைக்கு வந்து சண்டே மாறாட்டைங்கிறதுனால எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கும். சரி வாங்க மேல போய் பார்ப்போம். மேல எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஹிந்து கோயில் தான், ஆனா இங்க எல்லா மதத்துக்காரங்களுமே இருக்காங்க. மதம், நாடு, மொழி இதெல்லாம் கடந்து தான் இங்கே வந்து எல்லாரும் ஒற்றுமையா முருகனை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, ஏறுங்க. இது செங்குத்தா இருக்கு, செங்குத்தால படியா இருக்கு. 272 ஏறிவீங்களா? பாப்பா வாயா. 272ங்க. எண்ணிக்கிட்டே போங்க. எண்ணிக்கிட்டே போ. வா 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 வா. பயப்படாத. ஓகே, படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்பா, படி ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். படி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியா ஏறிட்டோம். இப்போ நம்ம படியேறி வந்துட்டோம். படியேறி வந்தோம்னா உள்ள ஃபுல்லாக போக இந்த வழியாக தான் உள்ள முருகன் கோயிலுக்கு போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் புகை, புகைக்கு நடுவில் கோயில். வெளியே 272 Yes.
நம்ம 222 படி ஏறி வந்தோம்னா இந்த வழியாக தான் உள்ளே வருவோம். உள்ளே வந்தோம்னா ஃபுல்லாக குகை. குகைக்கு கீழே முருகன் கோயில், அப்படியே மேலே பார்த்தா தெய்வானை கோயில், சைடில் ஆண்டிக்கோலம். சரியான ராட்சச குகை. மேல இருக்க முருகனை பார்த்தாச்சு. வாங்க கீழே படியில இறங்குவோம். நெக்ஸ்ட் ஐயா மணி 8:15. ஓகே ஓகே, எவ்வளவு நேரத்துல கீழே இறங்குறேன்னு பாப்போமா? ஓகே, மெதுவாக தான் இறங்கலாம். நெத்து குத்தலா இருக்கு. இந்த ஃபேன் வேற. அப்படி சுகா சேர்ந்து வராம ரூட் வராம அப்படியே இருக்கு. ஓகே, 8:15 சொன்னா 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 3 நிமிஷத்துலேயே வந்தாச்சு கீழே. கார்த்திகேயவை பார்த்து முடிஞ்சாச்சு. நாளைய பயணம் தொடரட்டும். இன்றைய பயணம் இத்துடன் முடிவடையட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம் இப்போ கேஎல் சிட்டியில் ஆப்போசிட்டில் ட்வின் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் ட்வின் டவர். அதான் ட்வின் டவர். மலேசியாவோட மொத்த சுற்றியும் மின்னிக்கிட்டு இருக்கு.